நிறைய மக்களுக்கு வெறும் நம்பிக்கை மட்டும் இருக்கு, ஆனா வசனம் இல்லை. அதனாலதான் உலக நம்பிக்கை தோற்கடிச்சிருக்கோம். இந்த நம்பிக்கை தோற்கடிக்காது. காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு வசனத்தின் அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ற பார்த்தீங்களா? அப்படி பண்ணும்போது விசுவாசம் என்கிற இன்ஜின் மேல ஓட ஆரம்பிச்சிடும். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஒரு காரியத்தை நம்புறீங்க, நம்பப்படுகிறதுக்கு உறுதி என்ன? அந்த உறுதி தான் விசுவாசம். ஒரு காரியத்தை காணல, கண்ணில் காணல, ஆனா காண்பேன் என்கிற நிச்சயம் இருக்குது. அந்த காண்பேன் என்பதற்கு நிச்சயம் என்னன்னா விசுவாசம். என்னைக்கு உங்களுக்கு ஹோப் போதோ விசுவாசம் நின்றும். அதோட அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் போகாது. அதனால தான் பிசாசும் இந்த உலக மக்களும் உங்கள் நம்பிக்கை உடைக்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. எப்பப்பெல்லாம் நம்புறீங்களோ, ஒரு காரியத்தை ஹோப் பண்ணுறீங்களோ, அப்பப்பெல்லாம் அந்த நம்பிக்கை சிதைப்பதற்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்வாங்க. நான் நெடுநாளை காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ டான்ஸ் ஆட தோணும். விரும்பினது வந்துருச்சுன்னா டான்ஸ் வரும், பாட்டு வரும், துதி வரும், எல்லாமே வரும். ஆடாத காவலும் ஆடும் சொல்லுவாங்க தெரியுமா? அப்போ ஆடும். என்ன விரும்பினது வந்துருச்சு. நம்ம ஆடக்கூடாது, நம்ம ஆட்டி வைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். அதுக்காக நம்பிக்கையை சிதைக்கிறான். ஏதாச்சும் நம்புறீங்களா? நம்புறீங்கன்னா பாருங்க. அதை நல்ல வீடு கட்டன்னு நினைக்கிறீங்களா? நல்ல வீடு கட்டுறீங்கன்னா நல்ல பெரிய வீடு இருக்கிற ஏரியாவில் சும்மா சுற்றி பாருங்க, எப்படி கட்டியிருக்காங்க அப்படி சுற்றி பாருங்க. முடிஞ்சா உள்ளே போருங்க, உள்ளே போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் உண்டாகும், இப்படி தாண்டா வீடு கட்டணும். எனக்கு ஒரு தம்பி சொன்னார், கார் வாங்க, முதல்ல கார் வாங்கன்னு நினைக்காதையா, ஷோரூம் போனேன். ஷோரூமில் போய் காரை பாரு, 2 காரை ஓட்டிப்பார், அப்புறம் அவன் காரை வாங்க வைப்பான். இந்த ஃபைனான்ஸ் இருக்குது, அந்த ஃபைனான்ஸ் இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, அது இருக்குது, இது இருக்குன்னு சொல்லி அவன் வாங்க வச்சிருவான். முதல்ல உள்ளத்தில் விஷன் பாருங்கண்ணே, இப்படி வாழ்வேன், என் குடும்பம் இப்படி இருக்கும், ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், பணப்பெருக்கம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும், தீர்க்காயுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதை நீங்கள் கண்களில் பார்க்குறீங்களா? இந்த கண்ணில் கண்ணை மூடி பார்க்கும்போது தெரியுதா உங்களுக்கு? என்ன தெரியுது பாஸ்டர்? ஒரு பட்டை மரம் தெரியுது, ஒரு பூத்து குலுங்குற மரம், கனிகள், அதை தேடி பல பறவைகள் வருதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை, ஹோப் இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியங்க. என்ன நம்புகிறோம், எந்த காரியத்தை சிந்திக்கிற முக்கியம். பல சந்ததியாக தரித்திர ஜெனரேஷன் ஆச்சுன்னா உங்கள் ஜெனரேஷனை உடைச்சிடணும். எங்கள் அப்பா சந்ததியில் ஒருத்தருமே நல்லா இல்லைங்க. ஃபஸ்ட்டு அந்த ரெக்கார்டை பிரேக் பண்ணிடணும். எங்கள் அப்பா எல்லாத்தையும் வித்துட்டாருங்க, முதல் முறையாக 10 ஏக்கர் வாங்குற ஆளாக நீங்கள் இருக்கணும். எங்கள் அப்பா வித்துட்டாரு, நானும் விற்கலான் இருக்கேன், அடிச்சுவடுகளை ஃபாலோ பண்ணுறேன்னா அந்த அந்த பின்னோக்கி இழுக்கக்கூடிய அந்த ரெக்கார்டை உடைக்கணும். உடைக்கணும்னா முதல்ல பார்க்கணும். குழந்தை வேணுமா? தொட்டில் வாங்கி வைக்கணும். சின்ன குழந்தை ட்ரெஸ் வாங்கி வைக்கணும். குழந்தை பிறக்கிறது மாதிரி உங்களையே பார்க்கணும். டாக்டர் சொல்கிறதெல்லாம் அது இல்லை, இல்லை அது இல்லை, எனக்கு இருக்கு. மனசில் கருத்தரிச்சிங்கன்னா பாடி கருத்தரிச்சிருங்க. மனதுங்கிறது பவர்ஃபுல் டூலுங்க. அது பெரிய காரியங்களை சிந்திங்க, விஷன் பண்ணுங்க. ஏசி மிஷின் இருக்கு, இந்த மிஷின் இருக்கு, இது டப்பா மாதிரி, இதில் ஒன்றுமே இருக்காது, கையில் 2 விரலை தூக்கி போயிடலாம். இதில் முக்கியமான தெர்மாஸ்டாட் இருக்கு. தெர்மாஸ்டாட்டில் டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஆனால் அது தெர்மாஸ்டாட் இருக்கிறதுனால ஓடாது, அதுக்கு பின்னாடி ஒரு மிஷின் இருக்கு மேலே, அதில் கேஸ் ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க, அதில் ரெக்கை ஓடணும். அது ஓடுனா தான் இங்கே காற்று வரும். நிறைய மக்கள் வெறும் தெர்மாஸ்டாட் மட்டும் இருக்கு, நம்பிக்கை மட்டும் இருக்கு, ஆனால் வசனம் இல்லை.
அதனால தான் உலக நம்பிக்கை தோற்கடிச்சிடும் உங்களை. இந்த நம்பிக்கை தோற்கடிக்காது. ஒரு காரியத்தை ஃபிக்ஸ் பண்ணி இப்படித்தான் வாழ்வேன், இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு வசனத்தின் அடிப்பில் ஃபிக்ஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா? அப்படி பண்ணும்போது விசுவாசம் என்கிற இன்ஜின் மேலே ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆன் பண்ணுறதுனால மேலே ஓடாது. ஆன் பண்ணிட்டீங்க, 2 சிகப்பு லைட்டு ஒரு பச்சை லைட் ஆயிடுச்சு, ஓடுமா? ஓடாது. ஹோப் ஸ்டார்ட் ஆகணும். அதுக்கப்புறம் ஃபெய்த் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நான் சொல்கிறது புரியுதா? சில தான் அன்றைக்கி ஒரு தம்பி சொன்னார், பாஸ்டர் அண்ணே எனக்கு எல்லாம் முடிகிற மாதிரி இருக்குண்ணே, கடைசியில் ஒன்றுமெல்லாம் போயிடுதுண்ணே, பக்கத்தில் வந்ததுண்ணே ஆனால் எல்லாம் போயிடுதுண்ணே. அப்போ தான் நம்பிக்கை இழக்க சொல்லும். என்னடா இவ்வளோ முயற்சி நடக்கலையே? அப்போ தான் கர்த்தர்ட்ட போய், ஆண்டவரே நான் சூழ்நிலையில் பார்க்கல, உம்மை பார்க்குறேன், இப்படி வார்த்தைகளை நம்புகிறேன், நீ சொன்ன வார்த்தை நிறைவேறுகிற வரை நீ என்னை கைவிட மாட்டீர் என்று கர்த்தரை நம்பினீங்கன்னா உன் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாது. நான் மனுஷனை நம்ப சொல்லலை, உங்களை நம்ப சொல்லலை. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனிதன் சபிக்கப்பட்டவன் இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை, அதை குறித்த தரிசனம், விஷன் பாருங்க. அப்பதான் விசுவாசம் வேலை செய்யும்.